உங்கள் வீட்டை இல்லை, இந்த நாட்டையே மாற்ற முடியும். பஞ்சாபில் சன்சார்பூர்னு ஒரு சின்ன கிராமங்க, வெளியில் தெரியாது, உங்கள் யாருக்கா தெரியுமா? நான் சொன்னாதான் தெரியும். காலையில் 5 மணிக்கு, இமேஜின், காலங்காத்தால் 5 மணிக்கு எழுந்த உடனே என்ன தெரியுமா? அங்கே பால் வாங்க போக மாட்டாங்க, கடைக்கு போக மாட்டாங்க. 5 மணிக்கு வெட்ட வெளி பொட்டல் காட்டில் 500 சொச்சம் பசங்களும் ஹாக்கி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பேட் வாங்க காசு இல்லை, பால் வாங்க காசு இல்லை, ஸ்குவாட் பொசிஷனில் நிற்க தெம்பு இல்லை. அப்போ அவங்க வீட்டில் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் பாலை காய்ச்சி அந்த குழந்தைக்கு பால் மட்டும் தான் ஊட்ட வச்சது பானம். தென்னை மட்டை, பாக்கு மட்டையெல்லாம் பேட்டை மாற்றி பேப்பரையும் அந்த காட்டனையும் சுற்றி பாலாக்கி, எவ்வளோ கஷ்டமான பொசிஷன் தெரியும் உங்களுக்கு. ஹாக்கி 500 சொச்சம் குழந்தைங்களை விளையாடுவாங்க. இதுதான் காலையில் 5 மணிக்கு சன்சார்பூரினுடைய சன்ரைஸ் ஷாட். அங்கிருந்து அதோடைய அவுட்புட் என்ன வருது? குவாலிட்டியான ஹாக்கி பிளேயர்ஸ் வந்தாங்க. ஒலிம்பிக்ஸ் நடந்த போது 2 நாட்டுக்கு சன்சார்பூர் கிராமத்துலேருந்து போய் விளையாண்டாங்க. இந்தியாவுக்கு விளையாண்டாங்க, மற்ற நாட்டுக்கு போய் விளையாண்டாங்க. அர்ஜுனா அவார்டு வருது, நிறைய நேஷனல் லெவல் ட்ராஃபிஸ் வின் பண்ணுறாங்க, கோச்சுகள் வர்றாங்க. அந்த ஊரை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. வேர்ல்டு ஹாக்கியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தி மெக்கா ஆஃப் வேர்ல்டு ஹாக்கின்னு சர்ச் பண்ணிங்கன்னா சன்சார்பூர், அந்த அளவுக்கு அந்த கிராமம் வளர்ந்தது. பெருமையாக இருந்தது. அங்கே போய் நீங்கள் அட்ரஸ் கேட்டிங்கன்னு வைங்க, நீங்கள் போய் அந்த கேப்டன் இருப்பார்ல, அவர் வீட்டில் லெஃப்ட் எடுத்து நேராக போனால் டிராக்டர் வரும். அங்கே போனீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் ஆடுவான்ல, அந்த பையன் வீட்டில் போயிட்டு நேராக போனீங்கன்னா அர்ஜுனாவாடி வீட்டுக்கிட்ட யூட்டன். இப்படி தான் அட்ரஸ் சொல்லுவாங்க. அவ்வளவு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ், ஊர் செழுமையாக இருந்தது.